வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும், பொருளாதார ஆலோசகர் ஷியாம் சேகர் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்குது. மெரினால முள்ளிவாய்க்கால் இன அழிப்பை நினைவேந்தலுக்காக ஒரு கூட்டம் நடத்தினார் அப்படிங்கிறதுக்காக அவரை கைது செய்திருந்தாங்க. இப்போ குண்டர் சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை அவசியமானது ஒன்றா, இல்லை அரசியல் ரீதியாக ஒரு அடக்குமுறை நிகழ்ச்சியாக இதை பார்க்கணுமா? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தின் உள்ளடக்கத்தை கோரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுக்கு ஒருத்தரை கைது செய்வதும், அவர் மேலே குண்டர் சட்டத்தை போடுவதும், இது ஜெயலலிதா அரசு செய்யக்கூடிய விஷயமா? அப்போ நடப்பது அதிமுக ஆட்சியா இல்லை வேறு ஆட்சியா? இப்படி பல கேள்விகள் இயல்பாக இந்த செய்தியை படிக்கும்போது, இந்த செய்தியை பார்க்கும்போது வருது. அதை பற்றி பேசலாம். இது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அவசியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திரு ரகோத்தமன்? அதாவது இந்த குண்டாஸ் ஆக்ட்ன்றது குண்டாஸ்ன்னு ஆக்டே கிடையாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, பூட்லெகர்ஸு, ஸ்லம் ஆக்குப்பயர்ஸு, பலவிதமான ஒரு ஆக்டிவிட்டீஸை சேர்ந்த அஃபண்டர்ஸுங்களுக்கோசரம் கொண்டு வந்த 1852 கொண்டு வந்த ஒரு சட்டம் இது. ஆனால் இப்போ அப்பா இங்கிலீஷ்காரன் இருக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க எழுத்தாப்புல போராளிகள் நீங்கள் சொல்கிறாப்புல போராளிகள்லாம் கூட சில பேரை போட்டிருக்கிறாங்க. பட் இப்பொழுது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு பேச்சு உரிமை அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த பேச்சு உரிமை எவ்வளவுக்கு எவ்வளோ, அதாவது பேசிக் ஆஃப் குண்டாஸ் ஆக்டே ஒன்று, இட் ஷுட் பி த்ரெட் டு த பப்ளிக். ரெண்டாவது, இட் ஷுட் பி த்ரெட் டு த பப்ளிக் லா அண்ட் ஆர்டர். இந்த லா அண்ட் ஆர்டருக்கும் பப்ளிக்கும் இடைஞ்சூறு ஏற்படக்கூடிய நபர்களை தான் இந்த குண்டாஸ் ஆக்டில் போடணும் அப்படின்னு இந்த பேசிக் பிரின்சிபிள் இதுதான். ஆனால் அந்த கிரவுண்ட்ஸ் இது பண்ணுறது போது ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, இவர் இதை போல் ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறாரு, மெரினா அவ்வளோ பெரிய மீட்டிங் போட்டிருக்கு, இது ஒரு இல்லீகல் ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் ப்ரிவென்ஷன் பண்ண ஒரு இது பண்ணாப்புல இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னாப்புல இது ஒரு சட்டசபையே ஒரு அங்கீகரித்த செயல். அந்த அங்கீகரித்த செயலை இப்பொழுது இந்த குண்டாஸ் ஆக்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதை டீடென்ஷன் அத்தாரிட்டி ஷுட் அப்ளை தி சப்ஜெக்டிவ் டெசிஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஜெக்டிவ் டெசிஷன் இல்லாமல் சப்ஜெக்டிவ் டெசிஷன் சொல்லுவாங்க. அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு என்ன ஒரு காமன் மேனாக நான் பார்க்கும்போது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லாமல், ஏன்னா மெரினாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பல இது நடந்து அமைதியாக நடந்தது தான். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பெரிய ஒரு ரகலையாகி அதிலிருந்து எந்த விதமான மீட்டிங்கும் நான் இங்கே போடக்கூடாது அப்படின்றது ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் டிக்ளேர்டு தட் ஏரியா பர்மனெண்ட்லி அஸ் அ நான் ப்ரொஹிபிட்டட் ஏரியா. அந்த ப்ரொஹிபிட்டட் ஏரியாவில் போய் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு பர்மிஷன் இல்லாமல் போட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தை வைத்து கொண்டு தான் இவங்க போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த கைது நடக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக இடமில்லை இல்லைன்னா ரைட், அதை புரிஞ்சுக்க முடியும், அந்த ஆர்குமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியும். அப்பவும் இதே ஜெயலலிதா அரசு அதே விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேள்விகள் இருக்கு. ஆனாலும் அந்த வேறு செக்ஷன்ல நீங்க போடும்போது அது அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியல. அது ஒரு ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம். அதாவது எதெல்லாம் ரெகுலர் நடவடிக்கைன்னு நம்ம ஏற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுங்கிறது வேற விஷயம். அப்படி கைது செய்யும் போது அது இயல்பாக போகுது. ஆனா இப்ப குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கும் போது, அதாவது நீங்க வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடியாது, நீங்க நேர்ல உங்களை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, உங்களுடைய நண்பரோ உறவினரோ அந்த நீதிபதிகள் அடங்கிய குழுவிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும், அப்புறம் பெயில் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிவென்டிவ் ஆக்ஷன். இது பிரிவென்டிவ் ஆக்ஷன் ரைட். இந்த பிரிவென்டிவ் ஆக்ஷன் ரெண்டு காரணத்துக்கோசரம் நான் முதல்ல சொன்னாப்புல இட் ஷுட் பி த்ரெட் டு தி பப்ளிக். இது இவருடைய அரெஸ்ட் ஆகப்பட்டது குண்டாஸ் ஆக்ட்ல த்ரெட் டு தி பப்ளிக்ல வருதா நம்பர் 1, இல்லது த்ரெட் டு தி லா அண்ட் ஆர்டர்ல வருதா? இது ரெண்டுத்துல ஏதாவது வந்தாதான் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் குண்டாஸ் ஆக்டை நடத்த முடியும்னு பல சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. இருந்தால் கூட அதாவது காவல்துறையாகப்பட்டது எப்பொழுது எப்படி செயல்பட வேண்டும், யாருக்கு சொல்லி செயல்பட வேண்டும் என்றதெல்லாம் ஒன்று இருந்தால் கூட இந்த வழக்கை பொறுத்தவரையில் நான் மே 17 இயக்கத்தை 6 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் கொண்டாடல, நேற்று கொண்டாடல. ஆகவே இப்பொழுது புதுசாக இவர்கள் கொண்டாடுன்னு ஒரு இயக்கத்தை ஏற்படுறாங்கன்னு வச்சுங்க, நம்ம சொல்லலாம், ஒரு காரியத்தை சொல்லலாம். இது நான் 6 ஆண்டு காலமாக கொண்டாட வந்த ஒரு செயலை
திருமுல்லை வாயில்ன்ற ஒரு பெரிய இதே நினைவாலயமே கட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க முல்லைவாய்க்கால். ஆகவே அதை போல ஒரு தமிழ்நாட்டில் இல்லை, அது தடைப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தால் கூட ஒரு பேச்சுரிமை ஒரு இது இருக்கிறது அப்படின்ற ஒரு அளவில் வளர்த்தாங்க. ஆனால் இந்த பொறுத்தவரையில் குண்டர் சட்டம் என்பது ஒரு அதிகமாக யூஸ் பண்ண ஒரு தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டம், ஒரு டிஸ்ப்ரோபோர்ஷனேட், சரியாகவோ தவறாகவோ தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சட்டமாக இருக்கு நீங்க சொல்றீங்க. இப்பவும் நீங்க சொல்லும்போது அது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுல எனக்கு கருத்து வேறுபாடு வருது. அதாவது முள்ளிவாய்க்கால்ல ஒரு நாட்டின் மக்கள் அந்த நாட்டின் அரசால் அழிக்கப்படுகிறார்கள். அதுல நீங்க சொல்ற இங்கு தடை செய்யப்பட்ட அந்த இயக்கத்துக்கான பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய வேறு விஷயம். நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா தடைப்பட்டது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ல அது ஜஸ்டிபிகேஷனா இல்லதுன்றது வேற ஒரு தலைப்பு. நான் அதை சொல்லல. ஆனால் ஆஸ் ஆன் டுடே அது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ல பிரிவென்டட் பண்ண ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்னும் இருக்குது. அதை வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற. ஆனா இப்பொழுது போலீஸுக்கு என்ன பண்ணுவாங்க? தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமையை முற்றிலுமாக இலங்கை அரசு அளித்தது அப்படின்றதுக்காக இங்க நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தல. நினைவு நிகழ்ச்சியும் போது 6 வருஷமா பண்ணிருக்கலாமா? இவங்க உள்ளார போட்டிருக்கலாமா? இவங்க பண்ணவங்கள போடல. ஏன் இந்த இப்ப பண்றாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி தியாகு, நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2009 மே முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்பது யாரும் அது இன அழிப்பு என்பதை மறுப்பதில்லை தமிழ்நாட்டில். இப்போ நம்ம விவாதங்களில் கூட பாஜக காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொள்ளும்போது கூட ஆமாம் அது இனப்படுகொலை தான் என்று அவங்களும் சேர்ந்து தான் ஒத்து பேசுகிறாங்க. சட்டப்பேரவையில் ஒருமனதாக இயற்றப்பட்ட தீர்மானம் அதை இனப்படுகொலை என்று வரையறுத்திருக்கு. இப்போ இனக்கொலைக்கு ஆளான இன மக்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி, அவர்களை நினைவு கூறுவது, அதுவும் கடலோரத்தில் அந்த நினைவேந்தலை நிகழ்த்துவது என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு தனியாக ஒரு அனுமதி வாங்கி தனியாக பண்ணணுன்னே அவசியம் இல்லை. அதையும் மீறி இந்த மெரினாவுக்கு பிறகு அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு காவல்துறை மீறுகிறவர்களை பிறகு நடத்துறதுங்கும் போது தடையை மீறி நடத்துறது. என்ன போராட்டம் செஞ்சாலும் அதில் ஒரு சட்ட மீறல் இருக்கு. மறியல் போராட்டம் சட்டப்படி சரியா? அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் என்ற பிரிவில் வழக்கு போட்டுருவாங்க. எத்தனையோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரிவு இருக்கு. இதுக்கு ஒரு பிரிவு போட்டுங்க நீங்க. இப்போ இதே மெரினாவில் இப்போ என் மேலே எல்லாமே வழக்கு இருக்குது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க. சில வழக்குகளில் நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு. சில வழக்குகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கு போடுறது வேறு, வழக்கமான சட்டங்களின்படி நடவடிக்கை எடுப்பது வேறு. அவர்கள் கைது செய்யும் போது அதை ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா, போலீஸோட மோதினாங்களா, கைது பண்ணாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு. இதை போய் இதுக்கு குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு தடுப்பு காவலுக்கான சட்டம் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் மதிப்பு கொடுக்காத ஒரு சட்டம். அதான் நான் இதை விட மோசமாக நான் பார்க்குறேன். இதுக்கு என்எஸ்சி இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி இருக்க முடியும். தேசிய பாதுகாப்பு சட்டம் இது மாதிரி பயன்படுத்த சரின்னு நான் சொல்ல ஒருபோதும் இல்லை. ஆனால் குண்டர் சட்டத்தை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேரிகளை ஆக்கிரமிக்கிறவங்க, நிலத்தை பறிக்கிறவங்க, விலை மாதர்களை வைத்து தொழில் செய்கிறவங்க, பெண்களை கொண்டு போய் விற்கிறவங்க, இவங்களுக்கு நிகராக ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்தவங்க, ஒரு நடவடிக்கை, ஒரு நினைவேந்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க மேலே நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் எவ்வளவு கேவலம் இது. இந்த அரசுக்கு இழிவு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதக்கூடிய காலத்தில் மாதிரி சட்டத்தை 31 எழுதும்போது, மோதிலால் நேரு கமிட்டி எழுதும்போது ஒரு கேள்வி எழுந்துச்சு. சுதந்திர இந்தியாவில் தடுப்பு காவல் சட்டம் தேவையான்னு. தேவையில்லை என்று நேரு சொன்னார். அது இல்லாமல் முடியாது, ஆட்சி நடத்துவதற்கு தேவைப்படும்னு சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு சொன்ன பதில் இது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் ஒரு நாள் கூட நான் ஆட்சி நடத்த விரும்பவில்லை. ஆனால் ஒரு நாள் கூட இப்படி ஒரு சட்டம் இல்லாமல் அவரும் ஆட்சி நடத்தலை. இந்தியாவில் என்னைக்கு இல்லை உங்களுக்கு. அந்த 77 தேர்தலுக்கு பிறகு ஒரு குறுகிய காலம் ஒரு தடுப்பு காவல் சட்டம், இப்படி ஒரு சட்டம் மிஸ்ஸா இல்லாமல் என்எஸ்சி இல்லாமல் இருந்துச்சு என்பதில் என்எஸ்சியை வந்துடுச்சு உங்களுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. இப்போ இந்த குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி எத்தனையோ பேர் உள்ளடச்சிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் தான் நேரடியாகவே திருமுருகன் காந்தி மேலே
அல்லது டைசன் மேலே இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற யார் மேலேயுமே ஒரே ஒரு கிரிமினல் வழக்கு கூட இல்லை, ஒரு கேஸ் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது, எதுலையும் கன்விக்ஷன் இல்லை. கன்விக்ஷன் இல்ல, ஆமா, பல வழக்குகள் வந்து பல்வேறு காவல் நிலையங்கள்ல இருக்கிறதா. அல்ல, அந்த வழக்குகள் ஒவ்வொன்றுமே அரசியல் தொடர்பான வழக்கு, அரசியல் தொடர்பானது. ஆனா வழக்கு பதிவு செய்யும் போது அதாவது என்ன வழக்கு இல்லைன்னா என்ன வழக்கு இல்லைன்னா நோட்டு மோசடி வழக்கு இல்லை, ஊழல் வழக்கு இல்லை, ஊரடிச்சு உலையில போட்ட வழக்கு இல்லை, உப்பா கம்பெனியில கொண்டு போய் காசு வச்சுக்கிட்ட வழக்கு இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி வழக்கில் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கே உரிய சிறப்பான வழக்குகள். அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் மீது நீங்கள் வந்து குண்டர் சட்டத்தை பயன்படுத்துறீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் அந்த மறைந்தவர்களுடைய நினைவை கலங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சரி, ஒரு இனத்தினுடைய உரிமையை பிரதிபலிக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த முயற்சியை நீங்க கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குன்னு சுயேட்சை ஒரு சட்டத்தில், இந்த குண்டர் சட்டம் இது போன்ற சட்டங்கள்ல நீங்க சொன்னீங்கல்ல, உறவினர்கள் நண்பர்கள் ஆஜர், அது மாதிரி நான் பல பேருக்காக நான் வாதிட்டு இருக்கிறேன். அட்வைசரி போர்டு முன்னால நான் வாதிட்டு இருக்கிறேன். அப்படி வாதிட்டு அந்த அனுபவத்திலிருந்து நான் ஒன்று மட்டும் சொல்றேன். என்னன்னா, தி போலீஸ் ஆஃபீஸர் அல்லது யார் இந்த கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ, ஒன் ஹூ பாசஸ் திஸ் ஆர்டர் ஷுட் அப்ளை ஹிஸ் மைண்ட். அவர் மனசுக்கு இது திருப்தி அளிக்கணும். ஏதோ ஒருத்தர் கட்டளை, முதலமைச்சரே கட்டளை போட்டாலும் செய்ய முடியாது. ஆனா இங்க என்னன்னா, அப்படி ஒரு அதிகாரி யாரும் மைண்ட் அப்ளை பண்ணதாகவும் தெரியல. அவங்களுக்கு மேல இருக்கிற அரசாங்கமே இட் ஹஸ் நாட் அப்ளைட் இட்ஸ் மைண்ட். எங்கிருந்தோ வந்த உத்தரவை இவர்கள் செயல்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒன்றும் இதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனால இதுக்கெல்லாம் அவங்க பயந்துட மாட்டாங்க. இது தமிழ் இனத்தில் இது போன்ற சின்ன சின்ன அதாவது பல நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கெல்லாம் எங்கிருந்தோ ஆணைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லைன்னு அவங்க விளக்கம் சொல்லட்டும். அவங்க தரப்புல இருந்து சொல்லட்டும். எங்களுக்கு எங்க இருந்துமே உத்தரவு வரல, எங்களுடைய கமிஷனரோ மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டோ அவர் மனசை அப்ளை பண்ணி தான் இப்படி போட்டிருக்கிறாரு. நான் வேணா உங்களுக்கு பின்னால இது மாதிரி இவங்க அப்ளை பண்றாங்களா இல்லையாங்கிறதுக்கு சான்று கொடுக்குறேன். எப்படி எர்ராட்டா போட்டாங்க உத்தரவுல, ஒரு விஷயத்தை எழுப்பினதுக்கு பிறகு எர்ராட்டா போட்டாங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த இதுல செய்தி குறிப்புல சென்னை பெருநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் அவர்களின் உத்தரவின் பெயரில் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அப்படின்ற தகவல் தான் சொல்றாங்க. இன்று இந்த கைதுக்கும் பெருநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டார். அப்ப உத்தரவு வந்து கமிஷனருடைய உத்தரவு தான், வேற எங்கிருந்தோ உத்தரவு வந்ததாக இல்லைன்னா அபத்தமா இருக்கே உங்களுக்கு. ஒரு கமிஷனர் வந்து தானா மனசு வச்சு இந்த வழக்குக்கு தடையை மீறி ஒரு இடத்துல கூடினார்கள் என்பதுக்கு மேல அதுல என்னங்க இருக்கு? பின்னால 2013-14 கரெக்டான வருடம் நினைவில்லை, 13லயோ 14லயோ திருத்தம் ஒண்ணு வந்தது. அந்த திருத்தத்தின்படி தொடர்ச்சியாக குற்றம் செய்தவர்கள் அவங்க தான் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படணும்னு அவசியம் இல்லை, புதிதாக குற்றம் செய்து உள்ள வர்றவங்களும் கைது செய்யப்படலாம். அந்த குற்றம் என்ன, குற்றத்தின் தன்மை என்ன, இதே போன்ற ஒன்று நான் உங்களுக்கு கேட்கிறேன். தமிழர் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்தணும். சரி, சுபவி மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன போட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? புரசைவாக்கம் கடை தெருவில் கலாட்டா செய்தார்னு எழுதிக்கிட்டாங்க. அவ்வளோதான். கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அவருக்கு கலாட்டா செய்ய தெரியுமா? புரசைவாக்கம் கடை தெருவில் கலவரம் செய்தார் அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க. இதெல்லாம் அடுத்து இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, இது எதையுமே தொடர்ந்து அந்த வழக்கை நடத்த போறதில்லை, தண்டனை வாங்கி கொடுக்கவும் போறதில்லை. அப்போதைக்கு அவங்களை உள்ள பிடிச்சி வைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, 29ஆம் தேதி பெயிலில் வந்திருப்பாங்க அல்லது கோர்ட்டில் விடுதலை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான். 21ஆம் தேதி ரிமாண்ட் செய்யப்பட்டாங்க, 29 அவங்க வெளியே வந்திருப்பாங்க. 29 வெளியே வர்றதை தடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற ஒரு நோக்கமும் கிடையாது. அதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஷியாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது இதுக்கு உடனடியாக அவருக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் படி அவங்க போய் வந்து அவங்களுக்கு வேண்டிய ரிலீஃப் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம், அவங்க பக்கம் தவறு இல்லைன்னாக்கா. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும், அதாவது ஒரு நம்ம வழக்கமாக முதல்ல ஒரு கைது நடக்குது இல்லை, மெரினால நிகழ்ச்சி நடத்தியதற்காக கைது செய்யப்படும் போது அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது.
நீதிபதி முன்னாடி பெயில் அப்ளை பண்றாரு அல்லது அவருடைய கேஸை அவர் பேசுறாரு. அது இயல்பாக என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து சட்டத்தின் போக்குல அப்படியே இருக்கு. இதுவும் சட்டம் தான், இது இந்த போக்கும் சட்டத்தின் போக்கு தான். ஆனா இதுல வந்து பெயில் கிடையாது, வழக்கறிஞரை வைத்துக்கொள்ள உரிமை கிடையாது, அவரே போய் நேர்லையும் ஆஜராக முடியாது, நண்பர்களோ உறவினர்களோ தான் இவருடைய கேஸை எடுத்து நீதிபதி அந்த இன்னொரு நீதிபதி கொண்ட குழுவிட அட்வைசரி போர்டு இதை வந்து நீங்க குறிப்பிட்ட இந்த இது வந்து இவங்க வந்து திருட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எனக்கு தேர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் தேர் நாட் கிரிமினல்ஸ், எந்த ஒரு கிரைமும் பண்ணவங்க இல்லை. அதனால் அதில் வந்து முதல்ல அதை வந்து எல்லாருமே ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஜனநாயகத்தில் அவங்களுக்கு போராடுவதற்கோ அல்லது எதிர்ப்பு தெரிவிப்போ அல்லது கருத்து சொல்வதற்கோ கொடுக்கப்பட்ட உரிமைகளில் ஒன்று தான் வந்து போராட்டம். போராடுறத வந்து ஒரு முக்கிய அங்கமாக வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். பொதுவாக நீங்கள் வந்து இவங்க கூட்டம் நடத்துகிறதோ அல்லது அவங்களுடைய நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு எதிர்வாக மிக கடுமையான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதும் பொதுவெளியில் காவல்துறையை மிக அவதூறாக பேசுவதும் ஒரு பாணியாக கொண்டு இயங்கி வந்த ஒரு இயக்கம் தான் இவங்க. அதில் அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது எனக்கு வந்து புரியவே இல்லை. நம்ம வந்து இலங்கையில் இறந்தவர்களுக்காக நம்ம வந்து ஒரு வருத்தம் தெரிவிப்பதோ அல்லது ஒரு இரங்கல் தெரிவிக்கும் போது இங்கே நம்மளுடைய பாதுகாப்பிற்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை பற்றியோ அல்லது அங்கே ஒரு சாதாரண அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸரை பற்றியோ அவதூறாக பேசுறது. ரெண்டாவது, அந்த கூட்டங்கள் நடக்கும்போது அந்த கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ள என்னைக்குமே அவங்க ஒரு கூட்டத்தை முடிச்சதே இல்லை. 6 மணிக்கு முடிஇருக்குன்னா 8:30 மணிக்கு தான் முடியும். நீங்க சொல்றது இது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் தான் பப்ளிக் ஆர்டர். இந்த எண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் பப்ளிக் ஆர்டர்னு இவங்க வாதிடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. நீங்க போய் அந்த கமிட்டி முன்னாடி நிற்கும் போது இவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, எத்தனை கேஸ் போட்டிருக்காங்கன்றது போலீஸ் வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்தவரை இந்த நபர்களை பொறுத்த மட்டும், இந்த இயக்கத்தை பொறுத்த மட்டும் இவங்க வந்து வன்முறையான எந்த செயலையும் ஈடுபட்டதாக சரித்திரம் இல்லை, வரலாறு இல்லை. அதை வந்து நேரடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் பப்ளிக் ஆர்டருங்கிற டெஃபினிஷன் வந்து டெஃபினட்டாக இந்த கேஸில் வந்து மிக கூர்மையாக ஆய்வு செய்யப்படும். அது அவர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறி. கள்ளச்சாராயம், போதைப் பொருள், பாலியல் தொழில், வனம் தொடர்பான குற்றங்களை செய்பவர்கள், வன்முறையாளர்கள், சமூக விரோதிகள் எல்லாரையும் தடுப்பதற்காக 82ல் வந்தது தான். 2004 திருட்டு வீடியோ சிடியும், 2006 மணல் கடத்தல், குடிசை நில அபகரிப்பு குற்றங்களும் இதில் சேர்க்கப்பட்டு குண்டர் சட்டம் வந்து இன்னும் சிவில் கிரைம்ஸ் வருது. விசிடி, மணல் இதெல்லாம் சிவில் கிரைம்ஸ். சரி, இதெல்லாம் ஸ்லோவா வந்துட்டு இருக்கு. இப்ப இதற்கு பிறகுதான் அந்த 13-14 வந்து குற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களையும் புதிதாக குற்றம் குற்றங்கள் இதே அதான் இதுல சொல்லப்பட்ட குற்றங்கள் இதே இல்லை. இப்ப சொல்லப்பட்ட குற்றங்களுக்காக 2-3 வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுதந்திரமாக எங்கெங்கோ சுதந்திரமாக இருக்கிறாங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை. ஆனா அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்தியவர்கள், அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் 1-2 சேரும்போது அவர்களை குண்டர் சட்டத்திலேயோ அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயோ அடைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக அரசாங்கத்தில் இருக்கு. இதை வந்து தியாகு சொன்ன மாதிரி அந்த கன்சர்ன்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆய்வு செய்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறது லாவோட சட்டத்தினுடைய தேவையாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் அந்த காவல்துறை அதிகாரி தான் அந்த மாதிரி முடிவெடுக்கிறாரா, இல்லை அரசியல் ஆணைகளை அவர் அப்படியே செயல்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது. எப்பொழுதுமே வந்து ஒரு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து முதல்லாம் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் தான் குண்டாஸ்லாம் போடுவாங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், அதை கேடின்னு சொல்லுவோம், இல்லது ரவுடிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறது. பட் அதெல்லாம் வந்து ஒரு ரிப்பீட்டட் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸை வந்து இவர் வந்து வெளியில் சொசைட்டிக்கு சட்டத்துக்கு மீறி இது பண்ணி செயல்படுகிறாரு, அதனால் நம்ம வந்து இவர் வேற வழி இல்லைன்னு ஒரு டீடென்ஷன், இட் இஸ் ஒரு தடுப்பு சட்டம். ஆகவே அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது ஆரம்பித்து வச்சுது. ஆனால் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிஷியன்ஸ், இந்த கிரிமினாலிட்டி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகிடுது. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகும்போது தான் இந்த கிரிமினல் ஆக்ஷனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா இது. இப்போ ஒரு நண்பர் சொன்னாப்புல நீங்கள் வந்துட்டு ஒரு தடை போட்ட இடம்,
தடைப்பட்ட இயக்கம்னு நான் விட்டுடுங்க, தடை செய்த இடம் அது மெரினாவில் போடக்கூடாது. அப்பொழுது ஏன் ஏடிஎம் போடக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது அரெஸ்ட் பண்ணுறதோடு நிறுத்தியிருக்கலாம் இந்த இப்போதான் அந்த அரெஸ்ட் பண்ணாமல் மேலே இந்த குண்டர் சட்டம் போட்டது தான் நீங்கள் வந்து சொல்கிறது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு. ப்ரிவென்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. எந்த பொலிட்டிஷியனும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. அந்த டைமில் அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் குண்டர் சட்டத்தை யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் சொன்னாப்புல மேலிருந்து எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு இந்த கேஸை பொறுத்தவரையில் இந்த நம்ம நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னாப்புல இப்பொழுது ஜெயலலிதா ஒரு இல்லை, சிஎம் ஒரு ஸ்ட்ராங்கான சிஎம் இல்லை. ரெண்டாவது வந்து இப்பொழுதுலாம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தன்னிச்சையாக, செக்ரட்டரிஸ் எல்லாம் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள், மினிஸ்ட்ரே வந்து தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள் என்று தான் நம்ம பேப்பரில் படிக்கிறோம். அப்படி தன்னிச்சையாக செயல்படும் போது என்னை பொறுத்தவரையில் இதுக்கு காரணம் என்னவாக இருக்கணும்னு நான் நினச்சேன்னா, தடை செய்யப்பட்ட ஒரு மெரினா இடம், அதில் இவர்கள் மீட்டிங் போட்டிருக்கிறார்கள். இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இனிமேல் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகட்டும், எந்த இதாகட்டும், மெரினாவில் வந்து இதை போல் பண்ணோன்னா வி வில் யூஸ் த மோஸ்ட் ட்ரக்கோனியன் ஆக்ட் அப்படின்னு ஒரு செய்தியை இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் இந்த ஆர்டர் மூலயமா, இந்த வழக்கு மூலயமா தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கு எடுத்தது தான் எனக்கு தவறாக தெரிகிறது. வேறு வழக்கில் நீங்கள் ஏதாவது இப்போ அதே வந்து நீங்கள் அந்த போலீஸ்காரன் அடித்தான், புரியுங்களா, ஜல்லிக்கட்டில் போலீஸ்காரனே வந்து குடிசையை அடித்தான், அப்போ எந்த சட்டம் அப்போ போட்டிருந்தீங்கன்னா கூட பொருளுக்கு எல்லாத்துக்குமே நஷ்டம் ஏற்பட்டது. இங்கே பொருளுக்கு நஷ்டம் ஏற்படல. அந்த எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணாமல் இப்பொழுது வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு பப்ளிக் கிரிட்டிசிசம் வந்து தான் செய்யும். இது பொலிட்டிக்கல் நான் பார்க்கல, இதை பொலிட்டிக்கல்னு நான் பார்க்காமலே ஒரு இதுக்கு ஒரு ஜென்ரலாக சொல்லும்போது ஒரு ஆக்ஷனாகப்பட்டது. நான் சொன்னாப்புல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஒரு டீடென்ஷன் அத்தாரிட்டிக்கு அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து கிரவுண்ட்ஸை பார்த்து தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒழிய அவர் நினைச்சாருன்னா போனதுக்கு சட்டமே கிடையாது. அந்த சட்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு சட்டப்பிரகாரம் தான் அவர் பண்ணணும். அந்த சட்டமே அவர் கையில் எடுத்துக்கிட்டு அந்த சட்டத்தை எதிர்த்தாப்புல அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை தெரிஞ்சும் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார்னா அது வந்து குற்ற செயலாக தான் நம்ம பார்க்க முடிய ஒரு நோக்கம் வரும். கொலை முயற்சி, மோசடி, வல்லுறவு அல்லது பாலியல் தொடர்பான பல்வேறு குற்றங்கள் இல்லை இது எல்லாம் கலந்து கலவையாக பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய பலர் வந்து குண்டர் சட்டத்தின் பக்கமே போகாம இந்த மாதிரி வழக்குகள் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சந்திச்சுட்டு நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பவர் அண்ட் மணி, அதாவது இந்த பாலிடிக்ஸ், இந்த பவரும் மணி பவரும் இருந்தாருன்னா சட்டம் அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது, போக முடியாது. பெரிய கோட்பாட்டை ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சு இதை விட நீங்க அழகா சொல்றீங்க. குற்றம் பெரிய, இதை விட பெரிய குற்றம் செய்தவங்கலாம் வெளியில் உலாடிட்டு இருக்கிறான். அது மக்களுக்கும் தெரியும். இன்னும் மக்களுக்கு தெரியாத இல்லை, பேப்பர்காரங்களுக்கு ஜேர்னலிஸ்டுக்கு தெரியாதது இல்லை, ஒரு யாருக்கும் தெரியாத இல்லை, எல்லாம் தெரிஞ்சிய இதை போல ஒரு நடக்கக்கூடிய செயலில் எங்கே சட்டம் யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணாத இது இப்போது இதை போல ஒரு இன்சிடென்ட்டில் வந்து ஒரு கொடூரமான ஒரு செயலை ஒரு பொலிட்டீஷியன் மேலேன்னு விட்டுடுங்க, அது ஒரு போராளி அவங்க மேலே யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு சட்டத்திற்கு புறம்பானது தான் என்ன இருக்க ஒரு ஆக்ஷனாக இருக்க முடியும். சட்டத்துக்கு புறம்பான அவங்க ப்ரூவ் பண்ணிடணும். அதாவது இந்த ஆஃபீஸர்ஸ் யார் இந்த இதை போட்டிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து வெகு விரைவில் அந்த ஒரு கமிட்டி முன்னாடி வந்துடும். அவங்க வந்து அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் வைக்கணும். எதுக்காக நடவடிக்கை எடுத்தோன்னு அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கவே இல்லை. அது அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், அந்த நடைமுறை எல்லாம் நடக்கும், உண்மைதான். ஆனால் அதற்குள்ள ஒரு 6 மாதம் கடந்து போகும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அல்லது இந்த வழக்கு வந்து இயல்பாக உயர்நீதிமன்றத்தில் அது வரைக்கும் என்ன நடந்தாலும் கிடைக்கிறது இல்லை. உயர்நீதிமன்றத்தில் பெரும்பாலும் இது வந்து இந்த குண்டர் சட்டம் செல்லாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்கிறது. அப்போ அது வரைக்கும் லெட் தம் சஃபர் இன் தி ஜெயில் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை செய்யறாங்கிறது வந்து இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு எண்ணம் வருது. அதைத்தான் ரகோத்தமனும் ரொம்ப தெளிவாக சொல்றார். இது மற்றவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு சொல்வதனுடைய பொருள் அதுதான். மற்றவர்களுக்கான எச்சரிக்கைன்னு சொல்றதனுடைய பொருளாக அதைத்தான் பார்க்க முடியுது. பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பொது அமைதியை குலைக்கிற செயல் அப்படின்னு சொன்னால் கலவரங்களை தூண்டுவது, லா அண்ட் ஆர்டரை கெடுக்கிற மாதிரியான வேலைகளை செய்வது அப்படிங்கிற மாதிரிலாம் மட்டும் இல்லை. அதாவது நம்ம அரசியல் ரீதியாக பார்க்குறவங்க பார்வையில் குற்றச் செயல்கள்னு பார்க்கறது வேறவாக இருக்குது, அரசு பார்க்கறது வேறு விதமாக இருக்குது. இப்போ சாலை மறியல், குடிநீருக்காக சாலை மறியல் செய்கிறதையும் கூட
பொது அமைதிக்கு இடையூறாக பார்க்கிற பார்வை காவல்துறையிட்ட இருக்கு, அரசிட்ட இருக்கு. அதன் காரணமாக இது போன்ற வழக்குகளை போட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவரையே வந்து குண்டர் சட்டத்துக்கு கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு சூழலும் நடக்குது அப்படிங்கிறது இந்த குண்டர் சட்டத்தின் மூலமாக வருது. இதுக்கெல்லாம் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிற திருத்தம் எல்லாம் வந்துருச்சு. சட்ட ரீதியான திருத்தம். ஆனா வந்து சமூகத்துல வந்து ஒரு அரசு அல்லது காவல் இவங்கெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த நடவடிக்கை வந்து நிலைச்சு நிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்களுடைய ஒரு கிரெடிபிலிட்டி வந்து அதுதான் இப்ப பேசணும்ல, நிலைத்து நிற்காதுன்னு தெரிந்தே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உயர்நீதிமன்றத்தில் உறுதியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு தெரிஞ்சே எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகளாக இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கறது தான் கடந்த காலத்துல நடந்த பல நிகழ்வுகளோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்படும் தண்டனைக்கு பதிலாக சட்ட நடைமுறையிலேயே சட்ட ரீதியாக விடுதலைனாலும் நடைமுறையிலேயே ஒரு தண்டனையை கொடுப்பதாக இது மாறிவிடுகிறது. ஏன்னா அவங்க ஜாமீன் கிடைக்கிறதுக்கு இல்ல, ஜாமீனே இதுல போஸ்ட் கன்ஃபைன்மெண்ட் அவ்வளவுதான். இது ஐயா முதல்ல சொன்ன மாதிரி வற்புறுத்தப்பட்டு அவங்கள வந்து ஜெயிலில் வைக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் அது அமையும் இறுதியில். ஆனாலும் வந்து கிரெடிபிலிட்டி அரசு அந்த எந்திரங்கள் அவங்க வந்து ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது நிச்சயமா அதை யோசிச்சு தான் செய்யணுங்கிறது தான் என்னோட. ஒரு சென்சிட்டிவான ஒரு சமூகத்துல நீங்க பொருந்தக்கூடிய சில விஷயங்களை சொல்றீங்க. ஏற்கனவே இது போன்ற பல கைதுகள், அது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியாங்கிறது பிரச்சனை இல்லை, இது போன்ற தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் போன்ற பல விஷயங்கள் பல்வேறு ஆட்சிகள்ல உயர்நீதிமன்றத்தால ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது நடக்கும். அடுத்த முறை அது போன்ற நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? இல்ல, ஒரு இடைவெளிக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு எடுக்கிறாங்களாங்கிறது கூட சந்தேகம் தான். எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா எடுக்கிறாங்க. அப்போ நோக்கம் வந்து கேள்விக்குரியதா இல்லை. இது வந்து எதை வெளிப்படுத்துதுன்னா இங்குள்ள அரசியல் சூழலை வெளிப்படுத்துது. அதாவது வந்து எப்படி நம்ம அரசியல் தமிழ்நாட்டில் வந்து எந்த மாதிரி அரசியல் நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம மக்கள் பிரச்சனைகள் உடனடியாக என்ன செய்யணும், அரசுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், இதையெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு வேறு பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் நடக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு உண்மையில் நடக்கிற விஷயம். வேறு விஷயங்களை நம்ம வந்து முன்னிறுத்தி இந்த மாதிரி இப்போ அரசியல் செய்யும்போது அதை பற்றி அவங்க பேசுகிற பேச்சுக்கள், அதில் அவங்களோட சொல்லாடல்கள், இதெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து வேறு விதமாக அமையுது. நீங்க திருமுருகன் காந்தி மேல இந்த வழக்கு இந்த சட்டம் பாய்ந்திருக்குங்கிறதுனால அவர் இலங்கை தொடர்பான விஷயங்கள் பேசுறது, அது தொடர்பாக நீங்க பேசுறது பல விஷயங்கள். அதாவது நீங்க அரசியல் செய்யறது எல்லாருக்கும். மெரினால ஜனவரியில நடந்தது வந்து ஒரு மக்கள் பிரச்சனை, அதாவது தமிழ் பண்பாடு தொடர்பாக அப்படிங்கிற வகைப்படுத்தலுக்குள்ள வரக்கூடிய ஒரு பிரச்சனையை முன்னிட்டு இளைஞர்களும். அது மட்டும் இல்லையா, அதான் மெரினா வந்து ஒரு போராட்டமா பார்க்க முடியாது. மெரினால பல விதமான அஜெண்டாஸ் உள்ள வந்தது. உண்மை அதுதான் வந்து உண்மை. என்னன்னா மெரினா வந்து ஒரு போராட்டம் இல்லை, அது ஜல்லிக்கட்டுங்கிறது மெட்டாஃபர் தான். உண்மையிலேயே ஜல்லிக்கட்டுக்கு பின்புலங்கள் வந்து பல விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் இவங்க ஒழுங்கா அந்த போலீஸ் போர்ஸ் அந்த பீரியட். நான் மெரினா எடுத்துக்காட்டு எடுத்துடுறேன். நெடுவாசல் போராட்டம், அதற்கு பிறகு ஆங்காங்கே நடந்த சில போராட்டங்கள், அப்படிங்கிற போராட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் மேல இது போன்ற கடுமையான சட்டங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். ஏன்னா நான் சொல்றேன், இப்ப நெடுவாசல் எடுத்துங்க, அந்த 23 கிணறுகளையும் இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறத பார்ப்போம். அந்த 23 கிணறுகளையும் அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க, திருப்பி EIA கொண்டு போயிட்டாங்க, பப்ளிக் ஹியரிங் நடத்தலன்னு சொல்லி மத்திய அரசே வந்து அதை வந்து இன்னைக்கு வேற ஒரு திசையில எடுத்துட்டு போயிட்டாங்க. அது அமைதியாக நடந்துருச்சு. அதனால வந்து இப்போ இந்த போராட்டம் வந்து அதை ஒடுக்கணும், அது நடக்காம அவங்க வேற ஒரு வலுக்கட்டாயமாக அவங்க நினைக்கிறத செய்யணும்ன்றது வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல அரசு இல்லை. ஜனநாயக இயக்கங்களை ஒடுக்குவதற்கான முயற்சியில அரசு இதை செய்யவில்லை அப்படின்னு அதாவது சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இயக்கங்களும் பொதுமக்களும் என்ன கோரிக்கை வைப்பது, எதற்காக போராடுவது என்பதையெல்லாம் போலீஸ் தீர்மானிக்க முடியாது, அரசும் தீர்மானிக்க முடியாது. எங்களுடைய பாலஸ்தீனத்துக்காகவும் போராடுவோம், வியட்நாமுக்காகவும் போராடுவோம், ஈழத்துக்காகவும் போராடுவோம், காஷ்மீருக்காகவும் போராடுவோம். அது எங்க உரிமை. அதை வந்து நீ சட்டவிரோதமான குண்டர் சட்டம் போன்ற அடக்குமுறைகளை கொண்டு அதை நீ சந்திப்பீங்கன்னா நாங்களும் சந்திப்போம். அதில் ஒன்றும் அதை போய் அவங்க தீர்மானிக்க முடியாது. நம்ம எந்த விதத்திலும் போலீஸ் நடவடிக்கையை நியாயப்படுத்துறதுக்கு இடமே இல்லை. என்ன கோரிக்கையாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஜல்லிக்கட்டுக்காக போராடுறாங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போதே பண நோட்டு, செல்லாத நோட்டை பற்றி பேசுகிறாங்க.
இல்லது எங்களுக்கு ஈழம் வேண்டும், ஜல்லிக்கட்டும் வேண்டும் என்று பிடிச்சி வச்சுருந்தாங்க. மாட்டு இறைச்சி சாப்பிட்ற உரிமை வேணும், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னு நீ உன்னுடைய கோரிக்கைக்கு போராடிக்க. ரெண்டாவது, ஏன் இந்த மெரினாவில் போராடக்கூடாது? என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ்காரங்காலத்தில் திலகர் பேசின இடம், காந்தி பேசின இடம், பாரதியார் பேசின இடம், அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே சீரணி அரங்கம் என்று இளைஞரணியை வச்சு கட்டினார். எதற்காக? மக்கள் கூடுகிற இடம், மக்கள் பேரணிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம். அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னா எதுக்கு நீ சமாதியெல்லாம் கொண்டு அங்கே வச்சிருக்கிற? மெரினாவில் மக்கள் கூடுவதற்கு இடையூறாக இன்னைக்கு இருக்கிறது இந்த சமாதிகள். எதுக்கு அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதிக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது இதே மெரினாவில் அதிமுகவினுடைய தலைவர்கள், நகராட்சி உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் போய் உட்கார்ந்து போராடலையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? அப்போ அதுக்கெல்லாம் மெரினா இடமா? அப்ப எல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடமா? இந்த போராடுறதுக்கு இப்போ ஜந்தர் மந்தர்னு டெல்லியில் ஒன்று வச்சிருக்கிற மாதிரி இங்கே கூவங்கரையில் போய் உட்காந்துக்க, யாரும் பார்க்காத இடத்துல உட்காந்துங்கன்னு கொண்டு வர முறையை கொண்டு வராங்க. அந்த முறையை உடைப்போம். தமிழ்நாடு போராட்டங்கள் அந்த process நீங்க அந்த உடைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. சட்டப்படி உடைப்போம், அவங்க தடுப்போம்னு சொல்றாங்க, நீங்க தடையை ரைட். அதுக்குரிய விதிகளோட இப்ப அந்த விளையாட்டினுடைய விதிகளை சரியா நீங்களும் கடைபிடிங்க. சரி, நாங்க போராடுறோம், நீங்க கைது பண்ணுங்க, சிறையில போடுங்க, வழக்கு போடுங்க. அதான் அந்த அந்த process. அது நீங்க இந்த சட்டத்தை எங்க இருந்து கொண்டு வர்றீங்க? இதுக்குன்னு அமைந்த சட்டமே இல்லையே. குண்டர் சட்டத்தை எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? எதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் வருது? இதுல இதுக்கு முந்தைய பல முறை தீர்ப்புகள் வந்திருக்குது, நீதிமன்ற தீர்ப்புகள். நீங்க சொன்னீங்க பல தீர்ப்புகள் என்ன இருக்குன்னா, போலீஸ்காரங்களுக்கு லா அண்ட் ஆர்டருக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பல தீர்ப்புகள் இருக்கு. பப்ளிக் ஆர்டர் பெரிய விஷயம், பப்ளிக் ஆர்டருக்கு தான் தடுப்பு காவலே வரும், வெறும் லா அண்ட் ஆர்டருக்கு வராது. நான் வாங்கியிருக்கிற தீர்ப்பு, இதே ராஜீவ் கொல்லப்பட்ட அதே ஆண்டில் திலீபன் நினைவு நாள் கொண்டாடுகிற உரிமை எனக்கு உண்டுன்னு சொல்லி இதே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிபதி ராமலிங்கம் எனக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர்னா லா அண்ட் ஆர்டருக்கு வர ஆபத்துக்கு எதிராக தடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க பாதுகாப்பு கொடுங்க என்று நான் எந்த அமைப்பை தடை செய்வது நான் ஆதரிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தினா அதுக்கும் அனுமதி கொடுங்க, நாங்க மே 17 போராட்டம் நடத்தினா அதுக்கும் அனுமதி கொடுங்க. இதுல வித்தியாசமே வேண்டாம். கருத்துரிமையில பாகுபாடே வேண்டாம். வலதுசாரி, இடதுசாரி, தமிழ் தேசியம், இந்திய தேசியம், இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். யார் வேணாலும் செய்யட்டும், முறையா அது எந்த வன்முறையிலையும் ஈடுபட்டதில்லை. தமிழ்நாட்டில் ரெமோட் குண்டு வெடிச்சவங்க யார்? எந்த கட்சிக்காரங்க வெடிச்சிருக்கிறாங்க? எந்த கட்சிக்காரங்க? நிலத்தகராறுல கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்குது, இந்த கொலைகளில் சம்பந்தப்பட்டவங்க எந்த கட்சிக்காரங்க? இதுக்காக அந்த கட்சிக்காரங்க மேலாம் நீங்க குண்டர் சட்டம் போட்டிருக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. சேலத்துல பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு குடியிருப்பு பகுதியை வீரபாண்டி ஆறுமுகம் ஆக்கிரமித்தார்னு சொல்லி அதுக்காக வீரபாண்டி ஆறுமுகத்து மேல குண்டர் சட்டம் போட்டாங்க. அடுத்த சட்டம் யார் மேல போட்டாங்க தெரியுங்களா? இதை ஆக்கிரமித்ததுக்கு எதிராக வழக்கு போட்டு போராடிய ஹரிபாபு மேல போடுறாங்க. ஒரு வழக்கறிஞர் இதை அம்பலப்படுத்தினார். நாங்க வேணா அவர் மேல போடுறதுக்கு நீ திரட்டி கொடுத்த ஆதாரங்களை பயன்படுத்தி வீரபாண்டி ஆறுமுகத்து மேல வேணா போட்டுக்குவோம், ஆனா திரட்டி கொடுத்த ஒன்றை நாங்க சும்மா விட மாட்டோம்னு அந்த வழக்கறிஞர் ஹரிபாபு மேல குண்டர் தடுப்பு சட்டம் போட்டாங்க. இந்தியா அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு. அதனால இதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துவதை நாம் எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடாது. இந்த ஆழ்தூக்கி சட்டங்கள், கருப்பு சட்டங்கள் இருக்கவே கூடாது. மெரினாவில் மக்கள் திரளுவதற்கும் கூடுவதற்கும் அந்த உரிமையை நம்ம மீட்டெடுத்தாகணும். இவங்க சிறைக்கு போனது அதுக்காக பயன்படுத்தும். மெரினால போராடுவதற்கான உரிமையை மீட்டெடுத்தாகணும்னு தியாகு சொல்றாரு. ஏற்கனவே அண்ணா சாலையில் ஊழல் நடத்தக்கூடாது, அங்க பல்வேறு இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல தடைகள் இருக்கு. கடைசியாக வந்தது மெரினா. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல இதே போன்ற பிரச்சனைகள் இருக்கு. பந்த் நடத்துறது, பொது வேலை நிறுத்தம் நடத்துறது போன்ற விஷயங்கள்லையும் நீதிமன்றம் தலையிடுது. நீதிமன்றம் அதற்கும் அபராதம் விதிக்குது. எவ்வளவு பேருக்கு மேல கூட்டம் வரலாம் வரக்கூடாது நீதிமன்றம் சொல்லுது. இது பல விஷயங்கள் அந்த ஏரியாக்குள்ள இருக்கு. ஆனா இப்படி ஒரு சட்டத்தை பயன்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்துவதற்கு இப்படி ஒரு சட்டம் தேவை. நார்மலாக இருக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சட்டங்கள் போதாது, இந்த அதிகாரங்கள் வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை எங்கிருந்து வருது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் முதல்ல குறிப்பிட்டாப்பிள்ளைங்க, இப்போ மக்களும் சட்டத்தை மதிக்கணும், அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லா அண்ட் ஆர்டர் அஃபீஷியல்ஸும் மதித்து நடக்கணும். அந்த மக்களை விட அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுற அஃபீஷியல்ஸ் மோர் தென் ஒரு இதை கார்டடாக இருக்கணும்.
என்னை பொறுத்தவரையில். மக்கள் வந்து அவர் நம்ம தியாகம் சொல்கிறாப்புல போராட்டங்கள் உரிமைகள் எல்லாமே இருக்குது, அது சட்டப்பிரகாரம் கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் இருக்குது, எதுவுமே வந்து போக வேண்டாம். அந்த போராட்டங்களையும் எப்படி பண்ண வேண்டும் என்று ஒரு நியதிப்படுத்தும் பொழுது அதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த மக்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் வரும். அந்த காவல்துறை அல்லது அரசு செயல்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய சில நடைமுறைகள் இந்திய அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளோட முரண்படும் போது நீங்க மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத, அந்த முரண்பாடு வரும்பொழுதுதான் இதை போல ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட் எல்லாம் போலீஸ்காரங்க எடுக்க வேண்டிய நியமம் ஏற்படுகிறது. இல்ல ட்ரக்கானியன் லாஸ் தான் இத்தகைய கருப்பு சட்டங்கள் அல்லது அடக்குமுறை சட்டங்கள் எல்லாமே அரசமைப்பு சட்டம் கொடுத்த அடிப்படை உரிமைகளுக்கு மாறானதாக இருக்கும்போது அதை மக்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீ எதிர்பார்ப்பீங்கன்னு கேட்கிறேன். காவல்துறையோ அரசோ எப்படி எதிர்பார்க்க? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மக்கள் வந்து மதிக்கணும், சட்டத்தை மதிக்கிறது தான் முக்கியம். போராடுறது அவங்க உரிமைன்னு அதுவும் சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் அந்த லா அண்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி ஆகப்பட்டது, காவல்துறை ஆகப்பட்டது, அவர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அப்படி ஒரு போராட்டம் நடத்தும் போது எப்படி இது பண்ணணும் அப்படின்றத என்னை பொறுத்தவரையில் இந்த மாஸ் கண்ட்ரோல், க்ரௌட் கண்ட்ரோல் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தால் கூட அந்த நேரத்தில் அந்த காவல்துறை அதிகாரியாகப்பட்டவர் தன்னுடைய பவரை தான் யூஸ் பண்ணுறார ஒழிய நான் யூஸ் பண்ற பவர் இந்த இதுக்கு தேவையா இல்லையா அப்படின்றது சிந்திப்பது கிடையாது. அதால தான் இப்போ போலீஸுக்கும் மக்களுக்கும் ஒரு வேறுபாடு தன்மையே வர்றது. ஒரு லேடி ஒரு மதுக்கடையை எதிர்த்து போராடுறாங்க, ஒரு அம்மா, ஒரு டிஎஸ்பி போய் அடிக்கிறாரு. அது பப்ளிக்காக வந்து வீடியோலாம் பார்க்குறீங்க. இதை போல் அந்த ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு திறமை, அதை வந்து போலீஸில் வளர்க்கணுன்றதான் என்னுடைய ஆசை. அதாவது காவல்துறை கட்டுப்பாடாக இருக்கணும், மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் கட்டுப்பாடாக இருக்கணும். அந்த தான் கட்டுப்பாடு இருக்கும்போது மக்களும் கட்டுப்பாடு இருக்கிறார்கள். நீங்கள் அவர் நண்பர் சொன்னார், மக்களை வந்து நான் போலீஸ்காரங்க பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட நடவடிக்கை கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அந்த நடவடிக்கையை நம்ம காவல்துறை அதிகாரிகள் உருவாக்குகிறார்கள்? அந்த காவல்துறை அதிகாரிகள் உருவாக்குவதற்கு காரணம் என்னவென்றால் தன் நிலையை மறந்துவிட்டு தன் பவரை தான் நினைக்கிறார்களோ ஒழிய அந்த பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பொண்ணை ஒரு அடிக்கிறாங்கன்னு சொன்னாலே இது ஒரு பெரிய இஷ்யூ தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு தெரிஞ்சே பண்ணுறாரு, அவருடைய கான்சிக்வன்சஸ் தெரியும். பட் இருந்தால் கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் அடித்தது சரின்னு வாதாடுவேன், இந்த காவல்துறையும் எதுவும் பண்ண முடியாது, என்ன எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஆக்ஷன் எடுக்காமல் போன தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்காமல் போனதோட்டு தான் இந்த காவல்துறைக்கு இழிப்பு வருகிறது, மக்களுடைய நம்பிக்கை போகிறது. அதுதான் நான் சொல்கிறேன், எந்தெந்த தமிழை எந்தெந்த சட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றது காவல்துறை டிசைட் பண்ணிடணும். இட் இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் வந்து பின்னாடி இருந்து ஆக்ட் பண்ணுறவன். அவன் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவான், நாளைக்கு அவன் 5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அவன் போயிடுவான். ஆனால் காவல்துறை அதிகாரிகளாகப்பட்டது, சட்டத்துக்குட்பட்ட அதிகாரிகளாகப்பட்டது, ஒரு நிமிஷம் நான் செய்வது சரிதானா, இந்த மக்கள் போராடுவதற்கு நானே இந்த ஜல்லிக்கட்டு போராடுறதுக்கு ஒரு போலீஸ்காரனே வந்து ஆதரவு தெரிவிச்சாலும் அவன் பேரில் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதாவது ஒரு மக்கள் மனம் மாறும்போது போலீஸ்காரர்களும் மாறணும், போலீஸ்காரர்களும் காவல்துறையும் மாறணும். அதை போல ஒரு மாறுதல் வந்தாதான் இதை போல சம்பவங்கள் நிகழாமல் இருக்குன்றது என்னுடைய கருத்து. அமைதியாக கூட்டம் கூடும் சுதந்திரம் உண்டா இல்லையா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். போலீஸ் விருப்பம் போல அதை பறித்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுகின்ற எல்லா இடங்களிலுமா? இல்ல அதான் நான் சொல்றேன். ப்ரொஹிபிட்டரி பவர் இல்ல, ரெகுலேட்டரி பவர் இருக்கு போலீஸ். இதை வந்து பல முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க நீதிமன்றங்கள். இது வந்து ப்ரொஹிபிட்டரி கிடையாது, தடுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை, ஒழுங்குபடுத்துவதற்கு. மே 17 அந்த இயக்கம் நடத்துற அதே நாளில் மெரினாவில் இன்னொரு அமைப்பு எனக்கும் அங்கே நடத்துறதுக்கு உரிமை வேணும்னு கேட்டால் உனக்கு இருந்தால் அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கலாம். இதான் ரெகுலேஷன், இதை செய்யலாம் தாராளமாக. இதை விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துல தான் கூடணும், வேறு இடத்துல கூடக்கூடாது, கூடனா நான் தடுப்பேன் என்பது தவறில்லை. இன்னொன்று கேளுங்க, சிட்டி போலீஸ் ஆக்ட் 40(1), அதே போல் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்டில் ஒரு பிரிவு வச்சுருக்காங்க, 31 ஏதோ 31 ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு டிக்ளரேஷன் வெளியிடுவாங்க. வெளியிட்டாங்கன்னா அது அமுல்ல இருக்கும். அது அமுல்ல இருக்கும்போது தான் நீங்கள் அனுமதி வாங்கணும், இதை ரெகுலேட் பண்ணுற பவர் போலீஸ்க்கு வருது. இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ பண்ணக்கூடாது என்று முதல்ல அண்ணா தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு.
அது கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு, அப்புறம் தொடர்ந்து போட்டாங்க. ரெண்டாவது நான் போட்ட வழக்கு, திலீபன் மன்ற சார்பில் போட்ட வழக்கு 91ல். அதில் மீண்டும் இதே மாதிரி உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு, இந்த ஆட்டோமேட்டிக் ரெனியூவல் கூடாது. ஏன்னா நினைச்சோன்னு 15 நாளைக்கு ஒரு தடவை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கான காரணங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் இந்த 15 நாளில் இப்படி ஒரு இது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தொடர்ச்சியாக அது திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, 15 நாளைக்கு ஒரு தான் ரெனியூ பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. சில இப்போ முந்தியெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பேரணிகள் எங்கெங்கே நீங்கள் போக்குவரத்துக்கு மற்ற தடைங்கிறீங்க. நான் உண்ணாவிரதம் இருக்கும்போது இதே உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டேன். என்ன சொன்னேன்? நான் கடற்கரையில் தான் இருப்பேன்னு சொல்லி கேட்டேன். முடியாதுன்னாங்க. கலைஞரும் ஜெயலலிதாவும் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டேன். இனிமேல் அவங்களெல்லாம் நாங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வேற ஒரு இடம் கொடுங்கன்னாங்க. அது மாதிரி ரெகுலேட் பண்ணட்டும், ஆனால் ப்ரைவேட் பண்ணக்கூடாது. இது அநியாயமான அக்கிரமமான ஒரு சட்டம். அதை பயன்படுத்தி இருக்கிற முறை அக்கிரமமானது. இதோட இதை கைவிடணும். நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். இறுதியான கேள்வி மூவர் இடத்துலையும் கேட்டு முடிச்சிடுறேன். ஒரு நியாயமாக நடக்கக்கூடிய கேமில் நியாயமாக விளையாடலாம், விதிகள் இல்லாமல் எதிர்த்தரப்பு விளையாடிட்டு இருந்ததுன்னா நாங்களும் விதிகளை மீறி தான் செயல்படுவோம். ஒரு டட்டி வாரில் வந்து நீட்டான கேம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நேற்று இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் ஒருத்தர் பேசி இன்றைய செய்திகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான அணுகுமுறை கீழே இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளிடமும் வருதா, வந்தால் அது வந்து வரவேற்கத்தக்கதா அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதை மட்டும் இறுதியாக உங்ககிட்ட கருத்து கேட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யறேன். அதாவது இது எப்பவுமே நடக்கிறதா, இது ஏதோ இந்த நீங்க சொல்றது வந்து ஏதோ இப்போ இன்னைக்கு வந்துட்ட மாதிரி இல்லை. எப்பவுமே வந்து ஒரு இரு தரப்பும், அதாவது அரசு தரப்பும் சரி, அரசுக்கு எதிர்த்து அரசியல் செய்பவர்களும் சரி, சில கிரவுண்ட் ரூல்ஸ் படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஜனநாயகத்தை வந்து தூக்கி நிறுத்த முடியும். டர்ட்டியாக கேம் போச்சுன்னா அது வந்து இது மாதிரி ஆறுது வந்து இயல்பு தான். ஆனால் அந்த டர்ட்டினஸ் வந்து இந்த மாதிரி வெளிப்படுறது. அது வெளிப்படும் போது அது வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம அரசியல் ஸ்ட்ரக்சரை போய் திருப்பி டெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பக்கத்துக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமைகளை வந்து ஒழுங்காக பாதுகாத்துக்கணும். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன ஒரு நம்ம ஆர்மியினுடைய சீஃப் சொல்லியிருக்காரு, ப்ராக்சி வாரு, டர்ட்டி வாரு, டர்ட்டி டாக்டிக்ஸ். அதனால் ஒரு இதெல்லாம் பண்ணும்போது நாங்களும் மாற்றிக்கணும். ஆகவே ஒரு நாங்கள் ஒன்றும் இந்த இப்போ ஜீப்பில் கட்டி வச்சு ஒருத்தனை அழிச்சிட்டு போனதில் தப்பு இல்லை, அவரை வந்து பாராட்டினது சரிதான் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அதாவது இதை போல் ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்து கவர்மெண்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்றதை யோசிச்சு பண்ணணும். ஒரு மக்கள் பண்றாங்கன்னு விட்டு நான் ஒரு அதிகாரி பண்றதுன்றது சட்டத்துக்கு எவ்வளவு சட்டத்தை நீ கையில எடுக்க கூடாது. இன்ஜஸ்டிஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி டே, டிஸார்டர் இஸ் அவர் ஒன்லி ஜஸ்டிஸ். அதுக்கு சொல்லி மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேஷன், ஒரு பப்ளிக் நெகோசியேஷன்ல தான் போகணும் ஒழிய ஒரு ஆரம்பு ஒரு இதை ஒரு அதிகாரியாகப்பட்டவர் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அவரே சொல்றாரு, நான் கை கட்டிட்டு இருக்க மாட்டேன், நான் சும்மா அவங்களுக்கு வந்து காஃபி நான் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு ஊருக்கு அனுப்ப மாட்டேன் பாடியா, நீ ஃபைட் பண்ணதான். அது எல்லாம் சொல்றாங்க. சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் உண்டு. எப்போது டிஃபென்ஸ்னு வருதோ, செல்ஃப் டிஃபென்ஸ்னு வருதோ, அந்த போலீஸ்காரனுக்கு இல்லை, பப்ளிக்கே உண்டு. பப்ளிக்கே வந்து ப்ரொவகேஷன் வரும்போது அவனே ஆக்ட் பண்ணலாம், அது தப்பு இல்லை, குற்றமே இல்லை அப்படின்னு சட்டம் இருக்குது. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்தை கையில் எடுத்து ஆடுகின்ற மக்களை சட்டத்தின் மூலமாக தான் கட்டுப்படுத்தணும்ன்றது தான் என்னுடைய ஆதரவு. அதாவது சட்டத்தின் ஆட்சி. அதில் ஒன்று கூடுதலாக என்ன சொல்லணும்னா, சட்டம் சட்டப்படியான சட்டமாக இருக்கணும். காந்தி பயன்படுத்தின சொல். ரவுலட் சட்டத்தை பற்றி என்ன சொன்னார்னா, இட் இஸ் லாலெஸ் லான்னு சொன்னார். ஆர்டிகிள் 21ல் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பு, இட் இஸ் நாட் ஒன்லி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, இட் ஷுட் பி அ லாஃபுல் ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க. அந்த லாஃபுல் ப்ராசஸ் இந்த சட்டத்தில் கிடையாது. இது போன்ற அடக்குமுறை சட்டங்கள் அடியோடு கைவிடப்படணும். சட்டத்தின் ஆட்சியை உயர்த்தி பிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகளை அரசு சந்திக்க வேண்டியதோட வேற வழி கிடையாது. அது வேற ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். அது அரசு விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அரசு வந்து போராட்டங்கள் சட்ட ரீதியாக இல்லாமல் சட்டத்தை மீறி நாங்கள் அனுமதிக்கிற இடங்களை மீறி நடந்தால் போராட்டம் நடத்துவர்கள் விளைவுகளை சந்திக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். ரூல் ஆஃப் லாவை எல்லோருமே உயர்த்தி பிடிக்கணும் தான் நம்ம சொல்றோம். சரி, இறுதியாக ஆட்சி செய்வது சட்டத்தின் ஆட்சியாக இருக்கணும். அதான் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இந்த அமர்வில் கலந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.